தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. துரை வைகோ முதல்வரை சந்தித்ததில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பேட்டியளித்த அவர், பதவிக்காக ஆசைப்படுபவர்கள் மதிமுகவினர் இல்லை என்றும் மக்கள் பிரதிநிதி என்ற முறையிலேயே துரை வைகோ முதல்வரை சந்தித்தார் என்று தெரிவித்தார். 12 கோரிக்கைகள், பொது கோரிக்கைகளை கொண்டு போய் இந்த வேலிக்கருவலை அகற்றுவதும் அதிலே ஒரு கோரிக்கை. இந்த பொது கோரிக்கைகளுக்காக முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறார். ஒரு பிரஜை, ஒரு சிட்டிசன், ஒரு முதலமைச்சரை யார் வேணா சந்திக்கலாம். அவர் ஒரு சிட்டிங் எம்பி, அந்த திருச்சி பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியை ரெப்ரசன்ட் பண்றாரு. அங்கே பல கோரிக்கைகள் இருக்கு திருச்சி பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள. அதெல்லாம் தொகுத்து 12 கோரிக்கைகளாக கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு முதலமைச்சரை எதிர்கட்சியினர் போய் கூட சந்திக்கலாம். அதுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு வியாக்கியானம் வேண்டாம். அது அரசியல் பின்னணி ஒன்றும் கிடையாது.